திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 2ஆம் பாடலில் சிவனாரிடம் எதையும் எதிர்பாராத அன்பை வெளிப்படுத்திய நம் காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ள அற்புத திருவந்தாதியின் 3ஆம் பாடலில் சிவனாருக்கு மட்டுமே தாம் ஆளாகியுள்ள தன்மையை அருமையாக வெளிப்படுத்தி உள்ளார். இப்போ அந்த பாடலை கேட்போமா? அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவதன்றி பவர்சடை மேல் பாகாப்போல் சூடும் அவர்க்கல்லால் மற்றொருவருக்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றும் ஆள் என்று அருமையாக பாடியிருப்பார். இந்த பாடலிலே 3 இடங்களில் அவர்க்கே என தேற்ற ஏகாரத்துடன் குறிப்பிட்டிருப்பார். அப்படி குறிப்பிடப்பட்ட அவர் யாராம் என்றால் 3ஆம் அடியில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். பவர் சடை மேல் பாகாப்போல் சூடும் அவர், அதாவது சடையின் மேல் பிறை சூடிய சிவனார் என காட்டுவார். அது சரி, எத்தனை காலத்துக்கு அடிமையாக இருக்கிறாராம் என்றால் உலகிலே சில காலத்துக்கு மட்டுமே சிலர் அடிமையாக இருப்பார்கள், பின்னர் அவர்களை விடுவித்து விடுவார்கள் இல்லையா என்று கேட்டால் அம்மை சொல்கிறார், இல்லை இல்லை, இந்த பிறவியில் மட்டுமல்ல 7 பிறவிக்கும் நான் சிவனுக்கு அடிமை என்கிறாள். 7 வகை பிறவிகளிலே எந்த பிறவி எடுத்தாலும் யாம் அந்த சிவனுக்கே, அவனுக்கு மட்டுமே அடிமை என்று சொல்கிறாள். இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவுதானே நம் சைவ சமயத்தின்படி. அம்மையின் இந்த மெய்க்கூற்றை கேட்கும்போது அப்பர் பெருமான் நம் நினைவுக்கு வருகிறார். தனக்கு சூளை நோய் வந்து தாக்கியவுடன் அதன் துன்பத்தை போக்கிக் கொள்ள கதறி கேட்கும் கூற்றாயினவாறு என தொடங்கும் பதிகத்திலே ஒரு பாடலிலே அவர் இறைவனை வேண்டிக் கொள்வார். முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும்பட்டேன் என்று. உலகியலிலே என்பர்களே நமக்கு ஒரு தீராத துன்பம். அந்த துன்பத்தை, அது உடல் துன்பமோ பணத்துன்பமோ எதுவாக இருந்தாலும், இந்த துன்பத்தை ஒருத்தர் போக வைத்து நம் மானத்தை காப்பாற்றிவிட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ஐயா, நீங்கள்தான் என் கடவுள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், என்ன சொன்னாலும் செய்வேன், உங்களுக்கு நான் என்றும் அடிமை என்று சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் தீராத சூளை நோய் தீர வைத்த வீரட்டானருக்கு தான் அடிமை என்கிறார் அப்பர் பெருமான். அது மட்டுமா, சூளை தீர்த்தமையால் சமணம் விட்டு சைவமும் சேர்ந்தார். அதனாலேயே பல்லவ மன்னன் தன்னை வந்து பார்க்கும்படி ஆணையிட்ட போது, எனக்கு அரசரென்றால் அது நடராஜ பெருமான் மட்டும்தான், அவர் ஆணைக்கு மட்டுமே நான் அடிபணிவேனே தவிர நான் வேறு யாருக்கும் அடிமை அல்ல, நாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கினார். அப்பாடலின் இறுதி அடியில் சொல்வார், கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் என இறைவனுக்கே மீளாது தன்மையிலே நான் என்றும் ஆளான தன்மையை சொல்லுவார். அதுபோன்றே திருவையாறு தல பதிகத்திலே தானலாத உலகமில்லை என தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தில் இறைவனுக்கு மீளா அடிமையாக மாறுவதுதான் நாம் சிவனாருக்கு செய்யும் கைமாறு என்று சொல்வார். மீளா ஆளலால் கைமாறில்லை ஐயன் ஐயாரப்பனுக்கே என்று. அதே போல நம்முடைய சம்பந்த பெருமானும் திருப்புரவம் என சொல்லப்படும் சீர்காழிப்பதியிலே முதலாக தோணியப்பரின் சந்நிதியிலே பாடிய பாடலில், என்னை ஆளுடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என தாம் அவனுக்கு ஆட்பட்ட தன்மையை சொல்லி மகிழ்வார். இவர்கள் மட்டுமா? நம்முடைய சுந்தர பெருமானை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரும் அப்பர் பெருமானைப் போல தனது முதல் பதிகமான பித்தா பிறை சூடி என தொடங்கும் பதிகத்தின் எல்லா பாடல்களிலும் அத்தா உனக்கு ஆளாயினேன், ஆதி உனக்கு ஆளாயினேன் என்று இறைவனை அத்தா என்றும் அண்ணா என்றும் அழகா என்றும் ஆயா என்றும் அன்னே என்றும் அடிகேள் என்றும் கூறி உனக்கு ஆளாயினேன் என்றே பாடியிருப்பார். எதனால் உனக்கு அடிமை என்றால் உலகியலிலே மூழ்கிவிடாமல் தடுத்தாட்கொண்ட அந்த கருணைக்காகத்தான் என்று சொல்வார்.
அதுபோன்றே தனக்கு கண் பார்வை போன சமயத்திலே திருவாரூர் வந்து இறைவனை பாடும்போது தன்னை அவனுக்கு மீளா அடிமை உனக்கே ஆளாய் என்று பாடியிருப்பார். இவர்கள் போலத்தான் நம்முடைய மணிவாசக பெருமானும். மணிவாசக பெருமான் தன்னை சிவபெருமான் ஆட்கொண்ட காரணத்தால் தான் அவருக்கு மட்டுமே உடையவன், அதனால் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் என்று அவரும் இதே போல சொல்லியிருப்பார். இன்னும் நம்முடைய மணிவாசக பெருமான் தம் நீத்தல் விண்ணப்பத்திலே இருந்தென்னை ஆண்டுகள் விற்றுக்கொள் ஒற்றுவே என்று தான் அவருக்கு அடிமை, அவர் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்வதோடு திருவம்பாவை பாடலிலே தன்னை ஒரு தலைவியாக பெண்ணாக கொண்டு பெருமானிடம் சொல்லுவார், எங்கள் பெருமானே, உனக்கு நான் ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரலார் தோள் சேரற்க, எங்கை உனக்கலாது எப்பணியும் செய்யற்க என்று தாம் அவருக்கு மட்டுமே அடிமையான அந்த தன்மையை கூறி மகிழ்வார். இந்த 4 சமய குறவர்களைப் போலத்தான் நம்முடைய காரைக்கால் அம்மையும் சொல்லியிருக்கிறார், பரம்பொருளுக்கு நாம் ஆளாவோம். எந்த பிறவியில் என்றால் இப்பிறவியில் மட்டுமல்ல, எல்லா பிறவியிலும், அதுவும் 7 பிறவிக்கும் என்பார். அது என்ன 7 பிறவி? சைவ சமயத்தின் முக்கியமான கொள்கையே மறுபிறப்பு. சமணத்தில் மறுபிறப்பில் நம்பிக்கை கிடையாது. சைவ சமயம் 7 வகை பிறப்பு என்கிறதே. மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்திலே பாடுவாரே, புல்லாய் பூடாய் புழுவாய் என்று எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பார். அது என்ன என்று தெளிவாக சொன்னால், நமக்கு நாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நாம் தாவரமாகவோ ஊர்வனவாகவோ நீர்வாழ்வனவாகவோ பறவையாகவோ விலங்காகவோ மனிதராகவோ தேவராகவோ என 7 வகை பிறப்பிலே எந்த பிறப்பு வேண்டுமானாலும் எடுப்போம். சம்பந்த பெருமான் இதே போன்றே சொல்லுவார், உரை செய்யும் 84 லட்ச யோனி பேதங்கள் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு என சொல்லியிருப்பார். அது சரி, நமக்கு எதுக்காக இந்த பிறப்பும் இறப்பும் என்றால், நம்மை பிடித்துள்ள குற்றமாகிய ஆணவ மலம் என்ற அந்த குற்றத்தை மெலிய வைக்கத்தான். நாம் புழுவாய் பிறந்தாலும் சரி, பறவையாய் பிறந்தாலும் சரி, மனிதனோ தேவனோ அதற்கு உரிய உடம்பை தோற்றுவித்து தருபவன் சிவபெருமான் தானே. நம்மால் நமக்கு பிடித்த உடலை தோற்றுவித்து கொள்ள முடியுமா? இயலாதுதானே. எதற்கும் நாம் அவனைத்தான், சிவனைத்தான் சார்ந்திருக்கிறோம். எனவே அவன்தான் நம் எஜமான். அதனால்தான் அப்பர் பெருமனும் பாடுவார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி மறவாவை வேண்டும் என்று. அடுத்த அடியிலே பாடலில் சொல்கிறார், அவர்க்கே நாம் அன்பாவது அன்றி, அவருக்கு மட்டும்தான் நான் அன்பை உடையவனாக இருக்கிறேன் என்று. இப்போ உலகில் பார்த்தீங்கன்னா, நம் மீது யார் மிகுந்த அன்பு உடையவராக இருக்கிறார்கள், நாமும் யார் மீது மிகுந்த அன்பை உடையவராக இருக்கிறோம் என்று சிந்தித்தால் அது நம்முடைய பெற்றோர்கள் தானே. ஏனென்றால் அவர்கள்தான் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல், ஆதாயம் எதையும் எதிர்பாராது எல்லா விதத்திலும் நமக்கு உதவிக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய சிவபெருமானும் அப்படிப்பட்டவர் தானே. இதிலும் உலகிலே தந்தையை விட தாயைத்தான் சொல்லுவார்கள் நம்மிடம் மிகுந்த அன்பு உண்டு என்று. தாயினும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்ற சொல்லும், ஈன்றாளோடு எண்ண கடவுளுமில்லை என்ற சொல்மொழியும் நமக்கு அம்மையினுடைய, அதாவது தாயினுடைய அன்பை நமக்கு காட்டும். ஆனால் நம்முடைய சிவபெருமானோ தாயினும் மேலானவன், பாலினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்து இருப்பவன், தாயினும் மிக்க தயாபரனவன். ஏன் அப்படி தாயினும் மிக்க என்று சொல்கிறார் என்றால், புறநானூறு பாடல் சொல்லுகிறது, பிறப்போரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஏன்னா தாயினுடைய அன்பும் சமயத்திலே திரிவுபடுமாம். எப்போ என்றால், ஒரு தாய்க்கு 4-5 குழந்தைகள் இருந்து அதிலே ஒரு குழந்தை கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி மிகுந்த பொருளீட்டி கொண்டு வந்து தந்தான் என்றால், தாயானவள் அந்த குழந்தை மேலே மிகுந்த அன்பை காட்டுவாளாம். அதனால் தாயினுடைய அன்பும் திரிந்த அன்பு என்று சொல்வார். நல்வழியிலே ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள் அல்லவா, இல்லானை இல்லாளும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் என்று. ஆனால் நம்முடைய சிவபெருமானோ நாம் எத்தனை ஏசினாலும் பேசினாலும் நம்மை அவர் என்றும் கைவிட மாட்டார். எப்போதும் நம்மிடம் அன்பாகத்தான் இருப்பார். நினைத்து பாருங்கள்,
உயிராகிய நாம் ஒரு காலத்திலே ஆணவமுலம் என்ற அழுக்குச் சேற்றிலே அழுந்தி அறியாமைப்பட்டு கிடந்தோம். தாயுமானவர் சொல்லும்போது போல, காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிழந்த குழவி போல் என்று. அப்படி கிடந்த நம்மீது பரிதாபப்பட்டு அறியாமை நீங்கி அறிவு பெற கருவி கரணங்கள், அதை வைக்க ஒரு உடம்பு, உடம்பு நடமாட ஓர் உலகம், அந்த உலகத்திலே நாம் அனுபவித்து நுகர போகப் பொருட்கள் எல்லாம் படைத்து தந்தவர் அவர்தானே. அத்தோடு நம்மை அம்போ என விட்டுவிட்டாரா என்ன? கூடவே இருந்து வழிகாட்டி செயல்படவும் செய்தார் அல்லவா. இது இந்த பொருள் என காட்டி தந்ததோடு அல்லாமல் நம் அறிவுடன் கூடவே வந்து நாம் காணவும் செய்த உதவிகளை நம்மால் மறுக்க முடியுமா? இதைத்தான் சைவம் காட்டும் உதவி என்றும் காணும் உதவி என்றும் சொல்லும். திருமாளிகை தேவர் இதை நினைந்துதான் மகிழ்ந்து தன் தில்லைப்பதிகமான ஒளிவிளர் விளக்கமே பாடினார். அதனால்தான் பரம்பொருளான சிவனுக்கு மட்டுமே அன்பாவதன்றி அவரல்லால் மற்றவருக்கு நாங்கள் அன்பு செய்ய மாட்டோம் என்கிறார். இப்போ நமக்கு ஒரு ஐயம் வரலாம். இது என்ன? நாராயணன் இருக்கிறான், தேவராஜன் இந்திரன் இருக்கிறான், பிரம்மாவான படைப்பு தெய்வம் உண்டு, ஆண்டாள் கூட பாடியுள்ளாளே, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று திருப்பாவையிலே. அப்போ கரூர் தேவர் தன்னுடைய 9ஆம் திருமுறையிலே கங்கை கொண்ட சோழேச்சர பதிகத்திலே இதற்கான பொருளை விளக்கியிருப்பார். என்னவென்றால், இவர்கள் எல்லாராகவும் விளங்கியிருப்பவர் நம்முடைய சிவனார்தான் என்று தன் பாடலிலே சொல்லியிருப்பார். சுருதிவானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பருதிவானவனாம் படர்சடை முக்கண் பகவனாம் அகவுயிர்க்கு அமுதாம் எருது வாகனனாம் எயில் மூன்றெரித்த ஏறு சேவகனுமாம் பின்னும் கருதுவார் கருதும் உருவமாம் எங்கள் சிவனார் என்று. ஆக எல்லா உயிர்களுக்கும் ஆண்டானாய் தலைவனாய் எஜமானனாய் இருப்பவன் அந்த பரம்பொருளே. அதனால்தான் காரைக்கிழமையால் சொல்கிறார், அவர்கல்லால் மற்றவர்க்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றும் என்றும். ஆகாப்போம் என எதிர்மறையில் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? உறுதி பற்றித்தான். கட்டாயமாக சிவனுக்கு மட்டுமே நாம் அடிமை என்று. எஞ்ஞான்றும் என்றால் இந்த கட்டுநிலையிலும் சரி முத்து நிலையிலும் சரி அவனுக்கு நாம் ஆகாப்போம். ஆக அம்மை கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவான அவனுக்கு மட்டுமே எல்லா பிறப்பிலும் எங்கள் அன்பு என்று சொல்கிறார். அயரா அன்பின் அரண்கடல் செலுமே என சிவஞான போதம் சொன்னபடி சிவப்பேறு கைவரப்பெற்ற நிலையிலிருந்து இது அம்மை கூறும் கூற்றுதான் இந்த அருமையான பாடல் என்று சொல்லி இந்த பாடலில் முடித்துக்கொள்வோம். இனி அடுத்து வரக்கூடிய பதிவிலே 4ஆம் பாடலை நாம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.